ஆரம்பிச்சிட்டான். அங்க பாருங்க. அவனை பார்க்கவே பாவமா இருக்கு. என்னாச்சுன்னு கேட்கலாமா? அவன் யார்கிட்ட என்னைக்கு பேசியிருக்கான்? அண்ணன் தம்பி ரெண்டும் சரியான சைக்கோ. ஷட் அப் டாமி. உண்மைதானே? அது வந்து இதுக்கு இங்க வந்த அம்மா தான் விட மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னல. எனக்கு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என் அம்மாக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிருந்தேன். அதான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் என்ன இப்ப சொல்ற? மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஐம் சாரி. என்னாச்சு இவளுக்கு? சைக்கோக்கு சைக்கோ கரெக்டா மேட்ச் ஆகுதுப்பா. வாய மூடு. உன் மைண்ட்ல என்ன ஓடுது? ஜானத்தனை லவ் பண்றாங்க. ஹெல்ப் பண்றேன். உன் ஹெல்ப் எனக்கு தெரியும். என் கணக்கு கரெக்டா இருக்கும். எந்த கணக்கு? சோ நைட் மீட் பண்ண போற டைம் 8. ஏய் லூசான். இப்படி பண்றது தப்புன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம சார் தான் கேமராமேன் ஆச்சு. பொட்டுன்னு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டாரு. இனிமே இப்படி பண்ணாத. சோ சார் கேமரா என்ன? நான் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்ப எதுவும் வேண்டாம் சரியா? அப்ப நான் எப்ப வரைக்கும் சைலண்டா இருக்கணும்னு சொல்லு. என்னோட படிப்பு முடியற வரைக்கும். ஹே டியர் பான் மேப்பிளுக்கு 8 மணிக்கு வந்துரு. ரொமான்ஸ் பண்றதுக்குள்ள சேர்ந்து படிக்க. இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். நான் உன்னை சப்பன் தான் நினைச்சேன். ஆனா நீ பரவாயில்ல. உங்க அப்பனையே மிஞ்சிட்ட. எனக்கு இல்ல ஊர். அவன் கோவப்பட்டதுல சரி, அதுக்காக அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்றியா? நோ. இங்க பாரு, நான் எதையும் பர்சனலா எடுத்துக்கல, ஓகேவா? பொதுவா எனக்கு யாரையும் பிடிக்காது. அதே மாதிரி தான் அவனையும் பிடிக்காது. இங்க பாரு, ஆக்சுவலி நீ நார்மலா தான் இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? யா. நான் என்ன நினைச்சேன்னா ஜானத்தன் பயர்ஸ் மத்தவங்க சொல்ற மாதிரி சைக்கோவோ இல்ல லூசாவோ இருக்க மாட்டாரு. நானும் ஒன்ன மாதிரி தான் நீ ஸ்பெஷலான பொண்ணுன்னு நினைச்சேன். எப்படின்னா இந்த நான்சி வீலர் ஆமா ட்ரிங்க் பண்ணத பத்தி சொல்லிடாத. அப்புறம் பிரச்சனையில மாட்டிக்க போறது நாம தான், பார்பரா கிடையாது. ஓகே? உன்னை ஃப்ரெண்ட்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. இங்க பாருங்க, ஸ்டீவும் நானும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க பேசிட்டு இருந்தோம். எது ட்ரெஸ்ஸ மாத்துனதுக்கு முன்னாடியா இல்ல ட்ரெஸ்ஸ மாத்துனதுக்கு அப்புறமா? நான்சி இரு. மகாராணி வந்துட்டாங்க. அச்சச்சோ, ரொம்ப அப்செட்டா வராளே. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? நான் நல்லா இருக்கேன். உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதான் இப்படி பண்ணிட்டு இருக்க. நீ கஷ்டப்பட நினைச்சா ஆனா நீ சந்தோஷமா தான் இருக்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற நீ? எதுவும் தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க. உன் இடத்துல நான் இருந்தா இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சரியா? கரெக்டா வந்தான். ஹாய். படிக்க வந்தானா இல்ல படுக்க வந்தானா?